அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கூட்டு குடும்பமும் கூடாத நடைமுறைகளும். பார்வையை உள்ளே செலுத்தாதிருத்தல். ஒருவர் இன்னொருவர் வீட்டிற்கு வரும்போது வீட்டில் நுழைவதற்கு அனுமதி பெறுவதற்கு முன் வீட்டிற்குள் பார்வை செலுத்தக்கூடாது. வீட்டில் இருக்கும் அந்நிய பெண்களின் மீது பார்வை பட்டுவிடக்கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையின் முக்கிய நோக்கமாகும். இதை பின்வரும் ஹதீஸ் தெரிவிக்கிறது. ஒரு மனிதர் ஒரு துவாரத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டினுள் எட்டி பார்த்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர்வழி சீப்பால் தமது தலையை கோதிக்கொண்டிருந்தார்கள். அவர் எட்டி பார்ப்பதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பார்த்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இந்த ஈர்வழியை கொண்டே உன் கண்ணை குத்தியிருப்பேன். வீட்டிற்குள் நுழைய அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டமளிக்கப்பட்டதே பார்வைகள் வரம்பு மீறி வீட்டில் உள்ளவர்கள் மீது விழக்கூடும் என்ற காரணத்தினால்தான் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5294. பார்வையை பறித்தாலும் பாவமில்லை. இதனையும் மீறி பார்வையை உள்ளே செலுத்துபவர் மீது கையில் இருப்பதை விட்டெறிந்து கண்ணை பறித்தால் கூட தப்பில்லை என்று சொல்லும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளை அமைந்துள்ளது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைகளின் ஒன்றின் வழியாக எட்டி பார்த்தார். இதை கண்ட நபி அவர்கள் நீளமான அம்பின் கூர்முனையுடன் அவருக்கு தெரியாமல் அவரை நோக்கி சென்று அவருடைய கண்ணில் குத்துவதற்கு சென்றதை இப்போதும் நான் பார்ப்பது போல் உள்ளது. இதை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6242. உன் அனுமதியின்றி ஒரு மனிதர் உன்னை எட்டி பார்த்தபோது அவர் மீது நீ சிறு கல்லை சுண்டி எறிய அது அவரது கண்ணை பறித்துவிட்டால் உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6902. அடுத்தவர் வீட்டுக்கு ஒருவர் செல்லுகையில் மேற்கண்ட அல்லாஹ்வின் கட்டளைகளையும் அவனது தூதருடைய கட்டளைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.